Taste the Daily. கிருஷ்ணகிரிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க கடந்த 14ஆம் தேதி ஸ்டாலின் வருகை புரிந்ததில் ஏமாற்றமே மிஞ்சியதாக விவசாய சங்கங்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு இழப்பீடு அல்லது மானியம் வழங்குவது, பால் விலை உயர்வு, நெல் குவிண்டாலுக்கான விலை உயர்வு மற்றும் வன விலங்குகளால் ஏற்பட்ட பயிர் சேதம் உள்ளிட்டவைக்கு எந்த அறிவிப்பும் வெளியிடாதது விவசாயிகளை ஏமாற்றமடைய வைத்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை தவிர்த்து பெயரளவுக்கு நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் ஸ்டாலினுக்கு விவசாய சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இழப்பீடை உயர்த்தி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம், எதுவுமே செய்யவில்லை. பால் இந்த மாவட்டத்திலே அதிகமாக உற்பத்தி ஆவது, பாலுக்கு மானியத்தை உயர்த்தி கொடுப்பார், விலை உயர்த்தி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எதுவுமே பேசவில்லை. கடன் தள்ளுபடி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். நெல்லுக்கு உற்பத்தி மானியம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஒட்டுமொத்த விவசாயத்தை பற்றியே பேசாமல் வெறும் பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ 5-6 பேருக்கு பட்டா கொடுக்குறத மட்டும் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக மற்றது அனைத்தும் நான் செஞ்சு விட்டேன் என்று போய்விட்டார். ஈரோட்டில் பிரபல நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல நடித்து நகை திருட்டில் ஈடுபட்டவர் 9 மாதங்களுக்கு பிறகு பிடிபட்டார். நேதாஜி சாலையில் இருக்கின்ற நகைக்கடையில் கடந்த ஜனவரி மாதம் 2 சவரன் காயின்களை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் இருந்தும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வந்தது. இந்த நிலையில் திருட்டுச் சம்பவம் நடைபெற்று 9 மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் பிடிபட்டார். திருடிய நகையை வைத்து முகமது அலி வாங்கிய இருசக்கர வாகனம் மற்றும் 1 கிராம் தங்க நாணயம் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சாலை விரிவாக்க பணிகளுக்காக பழமையான மரங்களை வெட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீஞ்சூரில் இருந்து பூஞ்சேரி வரை சாலை விரிவாக்க பணிக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது. இதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள பொதுமக்கள் மரங்களை வேரோடு அகற்றி மாற்று இடத்தில் நட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நெடுஞ்சாலைத்துறை இடத்தை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியுள்ள காங்கிரஸ் கவுன்சிலருக்கு விடியா அரசு துணை போவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அருணகிரி சத்திரம் சேத்துப்பட்டு சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறையினர் காங்கிரஸ் கவுன்சிலர் ஜெயவேல் ஆக்கிரமித்துள்ள இடத்தை மட்டும் அகற்றாமல் வழக்கை காரணம் காட்டி ஒருதலைபட்சமாக செயல்பட்டனர். இதனால் வெகுண்டெழுந்த பொதுமக்கள் விடியாதிமுக ஆட்சியில் அரசு இயந்திரம், ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணியின் அராஜகங்களுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இல்லம்மா, அந்த இடம் பில்டிங் அவருதுன்ட்டீங்க, அது எந்த இடத்துல வருது? அது அதை அதிகாரி அதை இடிக்கலையா? தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 23ஆம் தேதி தசரா திருவிழா துவங்குவதை முன்னிட்டு பல்வேறு வேடமணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் மாலை அணிந்தனர். 12 நாட்கள் நடைபெறும் தசரா திருவிழாவுக்கான கொடியேற்றம் 23ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தசரா திருவிழாவின் சிகர நிகழ்வான மகிஷாசூர சம்ஹாரம் செப்டம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு கோயில் கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே கள்ளக்காம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேருந்து நிறுத்தம் இல்லாததால் வெயிலில் பல மணி நேரம் காத்திருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளும் வியாபாரிகளும் இணைந்து ஆப்டா மார்க்கெட் என்ற பெயரில் நடத்தி வரும் காய்கறி வியாபார சந்தை நீர்நிலை தடத்தை ஆக்கிரமித்து நடத்தப்படுவதாக அருகில் உள்ள நிலத்தைச் சேர்ந்தவர் தொடர்ந்து புகார் அளித்துள்ளார். அவரது புகாரில் உண்மையில்லை என்றும் அவர் தனது நிலத்தின் மதிப்பை அதிகரிக்க இவ்வாறு புகார் கூறுவதாக எதிர்ப்பு தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க விடிய அரசை வலியுறுத்தியும் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.